ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா இஃப் கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது, பட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல் இல்லாமல் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. ஓகேங்களா, ஒரு ஐடி எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல் சாட்டர்டே சண்டேனா வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப், அதாவது ஹாலிடேஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இஃப் மண்டே டு ஃப்ரைடே ஐடி எம்ப்ளாயி வில் ஒர்க், இஃப் சண்டே டு சாட்டர்டே ஐடி எம்ப்ளாயி வில் நாட் ஒர்க். ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல் தான். ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து ரியல் லைஃப்பில் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகுதோ அதே போல் தான் வந்து ப்ரோக்ராமிங்கும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் கண்டிஷனல்ஸ்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கிரியேட் கொடுத்த உடனே இஃப் கண்டிஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கோட் எடிட்டர் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் இருக்குது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். num1 சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்பர் வச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இஃப் வந்து ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து வேல்யூ வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ num1 வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த சினாரியோவில் வந்து இது ட்ரூ ஆகணும். ஓகேங்களா, ட்ரூ ஆகிட்டு இந்த பிளாக்ல இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இஃப் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா, டைட்டில் வந்து டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நம்பர் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் கொடுக்குறேன். எனக்கு வந்து num1 வேரியபிள் வந்து 0 தான் இருக்குது. அப்போ வந்து இந்த டிஸ்பிளே மெசேஜ் எனக்கு கண்டிப்பாக காமிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரன் கொடுத்தோடனே யுவர் நம்பர் இஸ் 0ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா num1 வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணிட்டு 1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து காமிக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வேரியபிளில் வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சினாரியோ வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக num1 வேரியபிள் எடுத்துகிட்டு ஸோ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 1ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டிஸ்பிளே மெசேஜ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆனால் எனக்கு வந்து செகண்ட் பிளாக்ல இருக்கிற மெசேஜ் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் 1. ஓகே, ஸோ அடுத்து வந்து இஃப் எல்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 2ன்னு கொடுத்துட்டு மெசேஜ் பாக்ஸையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு எல்ஸ் இஃப் கண்டிஷனில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து நம்பர் இஸ் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வேரியபிளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து num1 வேரியபிளில் வந்து வேல்யூ மாடிஃபை பண்ணிக்கிறேன் 2ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட் பிளாக் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா, ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ தேர்ட் பிளாக்ல இருக்கிற நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காமிக்குது. ஓகேங்களா, யுவர் நம்பர் இஸ் 2ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸும் எண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, இஃப் வந்து 1 டைமும் எல்ஸ் வந்து 1 டைம் இருக்கும். எல்ஸ் இஃப் மட்டும் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் வந்து காப்பி பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இஃப் எல்ஸ் இஃப்ல இல்லாத சினாரியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ்குள்ளே தான் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, அதை ஃபோர்த் பிளாக்குள்ளே வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்பர் 3 என்டர் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணும்போது யுவர் நம்பர் இஸ் 3ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து நான் நம்பர் வந்து 5ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். யுவர் நம்பர் இஸ் 5ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஓகே, ஸோ அதாவது 0 1 2 இதில் இல்லாத எந்த நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா எல் சினாரியோவில் தான் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே,
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் பாக்ஸ் தான் டெமோ பர்பஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் வேணாலும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸில் வந்து நீங்கள் எத்தனை வேரியபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது எந்த வேரியபிள் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். பட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதில் அது ஒன்னே ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்க்கும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்க்கும் வித்தியாசம். இப்போ நான் நம்1 சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை டெமோ பண்ணுறதுக்காக நான் டேட் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதனால கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேட் டைம் அந்த ஆக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், வேணா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய டேட் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 18/14/2022. ஓகே, என்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது போலீஸ் ஆகிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டஸ் டேட் டைம் இருக்குது. ஓகேங்களா, அந்த வேரியபிளை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு டெக்ஸ்டஸ் டேட் டைம் இருக்குல்ல, ஓகேங்களா, அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் வீக்னு வரும். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே வந்து நமக்கு ஒரு மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி வேல்யூ வந்து அதில் ரிட்டர்ன் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப் வீக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, டே ஆஃப் வீக் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வேல்யூ வருது. மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நியூமரிக் வேல்யூ, டெக்ஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது. இயர், மந்த், டே அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, என்னுடைய கேஸ்க்கு வந்து டே ஆஃப் வீக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு இஃப் லாக்கும் ரன் ஆகுது. ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணலை, ஏன்னா நம்ம இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் ஆட் பண்ணலை. ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஃப் மாதிரி கேஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஓகேங்களா, ஸோ கீழே வந்து தான் ரெண்டாவது வேரியபிள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம வேல்யூ தான் என்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன என்டர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மண்டே அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ண போகிறேன். ஓகே, என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இதே கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு டே வந்து மாற்றிக்கிறேன், டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவுக்கும் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே சேம் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு வெட்னஸ்டேன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்டர் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கேஸில் இருக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸோ அதை நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அது நீங்கள் அங்கேருந்து ட்ராகன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன், அதுக்கு பதிலாக சாட்டர்டே சண்டே வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து சண்டே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ டெலிட் பண்ணிட்டு சண்டேன்னு சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேங்களா, டிஸ்பிளே மெசேஜ் தான் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போட்டேன், அதுக்கான கண்டென்ட் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடேங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இன்செர்ட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டஸ் டேட் டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப் வீக்குன்னு இருக்குது. ஸோ அதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். இந்த டே ஆஃப் வீக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, சண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளோட கம்பேர் ஆகிட்டு நமக்கு வேல்யூ வந்து செக் பண்ணி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே மெசேஜ் வந்து மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் எல்லா கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக எல்லாத்துக்கும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டேட் என்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஆக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அண்ட் சாட்டர்டேயில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே யூ நீட் டு கோ டு ஆஃபீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ மாடிஃபை பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாட்டர்டேலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டுடே சண்டேங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டுடே சண்டே யூ கேன் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேட் டைமில்
மண்டே டேட் வந்து நான் என்டர் பண்ணுறேன். 15 வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 15 சொல்லிட்டு மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் டேரெக்டாக, ஓகேங்களா. ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுடே இஸ் மண்டே யூ நீட் டு கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் மட்டும்தான் என்டர் பண்ணியிருக்கேன். Thursday அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணல இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸில் வந்து கேப்சர் பண்ணுறேன், ஓகேங்களா. டிஃபால்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஃபால்ட் கேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஃப்எல்ஸில் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஒரு ஆக்ஷன் பார்த்தோம். ஸோ அதே சேம் ஆக்ஷன் தான் இது பண்ணும், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அதே போல் இங்கே இஃப்ங்கிற ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி வேரியபிள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஆக்ஷனும் ட்ரா பண்ண முடியாது. அந்த பிளாக்குள்ளே நான் வேணால் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், உடனே உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கேஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேஸ்க்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ் வந்து காப்பி பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இந்த பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து Thursday அண்ட் ஃப்ரைடே தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து கண்டென்ட் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ டு ஆஃபீஸ், அதர்வைஸ் யூ கேன் டேக் லீவ், அந்த மாதிரி கொடுக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து நான் என்டர் பண்ணிடுறேங்க. ஓகே, என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வர மாதிரி டேட் என்டர் பண்ணுறேன், 19, ஓகேங்களா. ஸோ 19 என்டர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ 19 என்டர் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட் கேஸ்குள்ளே போயிட்டு டுடே இஸ் ஃப்ரைடே இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கண்டென்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிற அன்வான்ட் வந்து டிஸ்பிளே மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிக்கிட்டேன், ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மல்டிபிள் குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் இஃப்னு டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இஃப்எல்ஸுங்கிறது கண்டிஷனலில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், அதில் வந்து இஃப் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இஃப் ஃபைல் எக்ஸிஸ்ட், இஃப் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, விண்டோ, இமேஜ், இஃப் விண்டோ எக்ஸிஸ்ட், அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம அந்தந்த குரூப் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் விண்டோ அப்படிங்கிறது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பை விண்டோ யூஐ எலிமெண்ட் இருக்குது. அடுத்து வந்து பை விண்டோ இன்ஸ்டன்சஸ் அண்ட் ஹேண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் டைட்டில் அண்ட் கிளாஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ யூஐ எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூஐ எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் டவுனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபோல்டர் விண்டோ வந்து கேப்சர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ என்னால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் விண்டோவும் செலக்ட் பண்ண முடியல, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ செலக்ட் ஆகிறது தெரியும் ரெட் கலரில், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ பவர் ஆட்டோமேட்னு நமக்கு வருது. அது டன் கொடுத்துட்டோன்னா அந்த இது கேப்சர் பண்ணிடுச்சு விண்டோ, ஓகேங்களா. ஸோ அடுத்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா ஈஸ் ஓப்பன், ஈஸ் இன்டு ஓப்பன், அதுக்கப்புறம் ஈஸ் ஃபோக்கஸ், ஈஸ் இன் ஃபோக்கஸ்டுன்னு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஈஸ் ஓப்பன் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு டிஸ்பிளே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ எனேபிள் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணிட்டு விண்டோ இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ எடிட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது எனக்கு விண்டோ ஓப்பனாக இருக்குது அந்த விண்டோ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோ இஸ் ஓப்பன் வருது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணும். அந்த விண்டோ ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே போயிடுச்சு, ஓகேங்களா. அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. கண்டிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு டிஸ்பிளே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்கிறேன். சாரி, விண்டோ இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிட்டு அந்த மெசேஜ் வந்து நமக்கு காமிக்கும். ஓகேங்களா, விண்டோ இஸ் க்ளோஸ்டுன்னு. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகல. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து மேனுவலாக திருப்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விண்டோ இஸ் ஓப்பன் சொல்லிட்டு வரணும். ஏன்னா இப்போ தான் நான் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா, விண்டோஸ் ஓப்பன் சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது சாம்பிளுக்காக கொடுத்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.